ஓ. அந்த ரா சொல்லும் போதே வந்து பாத்தீங்கன்னா ரா அப்படின்ற ஒரு எழுத்து பஞ்சபட்சி சாஸ்திரத்தோட ரகசியங்கள் உள்ள நிறைஞ்சது. ஓ. பஞ்சபட்சி படிச்சவங்க காலத்தை ஜெயிச்சிருவாங்க. அதே போலதான் இந்த முருகருக்கு சிவன்கிட்டேருந்து தான் பஞ்சபட்சி சாஸ்திரம் வந்துச்சு. அதை பார்வதியை எடுத்து முருகருக்கு கற்றுக் கொடுத்தாங்க. அதை வச்சுதான் சூரனே வதம் செஞ்சாங்க. இந்த பஞ்சபட்சின்றது வந்து மிகப்பெரிய ஒரு சாஸ்திரமா, இன்னும் பட்சிகளை வச்சு சொன்னாலும் அதுல முக்கியமான பச்சான மயிலும் கோழியும் முருகரோட வாகனம் தான். ஆமா. அந்த பஞ்சபட்சியில இருக்கக்கூடிய ரகசியங்கள் எல்லாமே இந்த கந்த சஷ்டியில இருக்கு. ஒருத்தர் வந்து கந்த சஷ்டியை படிக்கும் போது காலத்தை வெல்லக்கூடிய ஒரு ஆற்றலையும் சக்தியையும் பெறுவாங்க அப்படிங்கிறது காலங்காலமாக ஊர்ஜிதமானது. அதுலயும் பால தேவ ராயர் பகிர்ந்ததை காலை மாலை ஆச்சாரத்துடன் ஓதி 36 முறை ஓதுனாலும் வெற்றியை தரும். நீங்க ஒரு முறை உட்கார்ந்து மனசார ஓதுனாலும் வெற்றியை தரும். அதனாலதான் எல்லா வீட்டுகள்லயும் காலையில சூரிய உதிக்கிறதுக்கு முன்னாடி இந்த பாடலை போடுவாங்க. சாயங்காலம் சூரியன் அஸ்தமனமானான்னு இந்த பாடலை போடுவாங்க. இந்த பாடலுடைய ஒலிகள் சப்தங்கள் வந்து பாத்தீங்கன்னாக்கா அந்த வீட்டை நிறைச்சி கொடுக்கும், மங்கள காரியங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அப்ப அயல்வேல் இரண்டும் அறிவேல், ஒவ்வொரு உறுப்பையும் ஒரு ஒரு வேல் காக்குது. நம்மளுக்கு தெரிஞ்சது ஒரு வஜ்ர வேலும் ஒரு ஞான வேலும் தான். ஆனா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய உச்ச தலையிலிருந்து பாதம் வரைக்கும் நம்ம என்னென்ன பகுதியை எந்தெந்த வேல் காக்குது, அந்தந்த வேலுக்கு ஒரு முருகர் கோவில் இருக்கு. அந்தந்த முருகர் கோயிலுக்கு போகும்போது சக்திகளை தரும். அதாவது ஒரு மனுஷன் நினைச்சா 51 சக்தி பீடங்களை பார்க்க முடியுமானா இப்ப உள்ள காலகட்டத்துக்கு பார்த்துடலாம். ஆனா ஆதி காலத்துல என்ன செஞ்சாங்க, எல்லாமே அச்சதம். அதே போலதான் இந்த முருகருடைய அதிசயம் நிறைந்த நிறைய கோவில்கள் இருக்கு. இன்னமும் முருகரே அரக்கடா இருக்கக்கூடிய சில கோவில்கள்லாம் இருக்கு. அதுக்குள்ளெல்லாம் அலோடே இல்லை. அதெல்லாம் ஒவ்வொரு இதுல இருக்கு. அப்போ அந்த முருகருக்கு உண்டான சக்திகளை நம்ம உடம்புல ஓடக்கூடிய ரத்த நரம்பு நாடி அத்தனையும் சுத்தகரிச்சு பாதுகாத்து வச்சுக்கணும் அப்படின்னாக்கா கந்த சஷ்டி கவசம்.